Sir, I would definitely want to take your permission to say a few words in Tamil, because the questions were asked in Tamil. I would like to respond in Tamil. Mundra port la September 19 தேதி அன்று 2988 kg ஹெரோயின் பிடிக்கப்பட்ட செய்தி அனைவருக்கும் தெரியும். இதுல உடனடியா 3 பேரை அரெஸ்டும் பண்ணிருக்கோம். அவங்க சின்ன சின்ன ஆளுங்க, பெரிய ஆளை பிடிக்கல. அது இன்வெஸ்டிகேஷன் ஆன பிறகுதான் பிடிக்க முடியும். அதோட இல்லாம அந்த போர்ட், முந்திரா போர்ட்டை தவிர நம்மளுக்கு பிடிக்காத தொழில் அதிபர்கள் பேரை போட்டு அவங்க போர்ட்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்படி அது நியாயம் இல்லாததா இருந்தா அந்த தொழில் அதிபர்களை ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அது பிஜேபி சேர்ந்த கட்சி இல்ல, பிஜேபி இல்ல, அந்த கட்சி ஆட்சியில இருக்கையில கேரளால இன்னொரு போர்ட்டை கட்டுறதுக்கு அவங்கள விரும்பி கூப்பிட்டு இருக்காங்க, டெண்டர் இல்லாம. அத அவங்கள பத்தி கேட்கிறோமா நம்ம கேள்வி? அங்க ஆட்சியில இருந்தவன் உங்களோட தோழமை கட்சி, அவங்கள கேள்வி கேட்கறீங்களா? போர்ட்டுக்கு அவரையே கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு டெண்டர் கூட நடக்கலைங்க. அப்போ டெண்டர் இல்லாம கூட்டிட்டு வந்து போர்ட்டை கட்ட சொன்ன போது நீங்க கேள்வி கேட்கல. இப்ப இங்கேயோ முந்திரால அவர் போர்ட்டை நடத்துறாருன்னு உடனே அவர் பேர்ல, அதனால அவர் தனியார் மயமாக்கப்பட்ட போர்ட்ல வந்திருக்கு. அதனாலதான் இது ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய டேஞ்சர்னு சொல்ற அளவுக்கு பேசுறது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர 16 kg ஹெரோயின் டெல்லியில பிடிக்கப்பட்டிருக்கு. इंडिया ना मंत्री जी ने नहीं, ट्रांसलेशन के लिए मैंने इसीलिए नहीं मांगा क्योंकि मुझे मालूम नहीं था तमिल में ये बात उठाने वाले हैं. अगर पहले मालूम होता मैं भी परमिशन लेते ही सर. मैं इसको इंग्लिश में भी बोलती हूँ, हिंदी में भी बोलती हूँ, यही विषय को. सो பிறகு நவம்பரில் திரும்பி தில்லி ஏர்போர்ட்ல பிடிக்கப்பட்டிருக்கு. தில்லி ஏர்போர்ட்டுக்கும் இந்த நாட்டு ஏர்போர்ட் தான். அது யாரும் ஒரு தனிப்பட்ட தொழில் அதிபருக்கு உரியதாகாது. அங்க பிடிக்கப்பட்டதையும் NK Premachandran ji might want a clarification from me because I have said something indirectly. Madam is referring regarding the Vizhinjam port. I think so. Madam's observation in Tamil. Of course, you know because it. The Kerala, yeah, I can very well understand Tamil. Yeah, the Kerala state government has invited the port to build the port without having the global tender. So we are discussing, to our information, subject to correction, it is as a part of the global tender. He has participated. Only single tender, yes, the state government that is. Love me, very knowledgeable, but I'm sorry to say, we go through the process now to share all the information so that we ensure this country's borders are safer. And I would want to highlight the fact that it is because of alert action taken by DRI that we were able to stop this huge consignment from coming into the country. I would think the DRI requires the appreciation of the entire House, rather than pointing a finger saying, how could this come? It's come from Afghanistan. It could have come from anywhere. But the point to be noted here is, and DRI didn't lose 1 minute. It didn't even look the other way when it could have entered the country. It didn't. They didn't allow it. They stopped it. And the case has rightly gone to NIA. Sir, I would definitely want to take your permission to say a few words in Tamil, because the questions were asked in Tamil. I would like to respond in Tamil. Mundra port la September 19 தேதி அன்று 2988 kg ஹெரோயின் பிடிக்கப்பட்ட செய்தி அனைவருக்கும் தெரியும். இதுல உடனடியா 3 பேரை அரெஸ்டும் பண்ணிருக்கோம்.
அவங்க சின்ன 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 ஆளுங்க பெரிய ஆளை பிடிக்கல. அது இன்வெஸ்டிகேஷன் ஆன பிறகுதான் பிடிக்க முடியும். அதோட இல்லாம அந்த போர்ட் முந்திரா போர்ட்டை தவிர நம்மளுக்கு பிடிக்காத தொழில் அதிபர்கள் பேரை போட்டு அவங்க போர்ட்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்படி அது நியாயம் இல்லாததா இருந்தா அந்த தொழில் அதிபர்களை ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அது பிஜேபி சேர்ந்த கட்சி இல்ல, பிஜேபி இல்ல, அந்த கட்சி ஆட்சியில இருக்கையில கேரளால இன்னொரு போர்ட்டை கட்டுறதுக்கு அவங்கள விரும்பி கூப்பிட்டு இருக்காங்க, டெண்டர் இல்லாம. அத அவங்கள பத்தி கேட்கிறோமா நம்ம கேள்வி? அங்க ஆட்சியில இருந்தவன் உங்களோட தோழமை கட்சி, அவங்கள கேள்வி கேட்கறீங்களா? போர்ட்டுக்கு அவரையும் கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு டெண்டர் கூட நடக்கலைங்க. அப்போ டெண்டர் இல்லாம கூட்டிட்டு வந்து போர்ட்டை கட்ட சொன்ன போது நீங்க கேள்வி கேட்கல. இப்ப இங்கேயோ முந்திரால அவர் போர்ட்டை நடத்துறாருன்னு உடனே அவர் பேர்ல, அதனால அவர் தனியார் மயமாக்கப்பட்ட போர்ட்ல வந்திருக்கு, அதனாலதான் இது ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய டேஞ்சர் சொல்ற அளவுக்கு பேசுறது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர 16 kg ஹெரோயின் டெல்லியில பிடிக்கப்பட்டிருக்கு. इंडिया ना मंत्री जी ने नहीं, ट्रांसलेशन के लिए मैंने इसीलिए नहीं मांगा क्योंकि मुझे मालूम नहीं था तमिल में ये बात उठाने वाले हैं। अगर पहले मालूम होता मैं भी परमिशन लेते ही सर। मैं इसको इंग्लिश में भी बोलती हूँ, हिंदी में भी बोलती हूँ, यही विषय को। பிறகு நவம்பரில் திரும்பி தில்லி ஏர்போர்ட்ல பிடிக்கப்பட்டிருக்கு. தில்லி ஏர்போர்ட்டுக்கும் இந்த நாட்டு ஏர்போர்ட் தான். அது யாரும் ஒரு தனிப்பட்ட தொழில் அதிபருக்கு உரியதாகாது. அங்க பிடிக்கப்பட்டதையும் N.K. Premachandran ji might want a clarification from me because I have said something indirectly. Madam is referring regarding the Vizhinjam port. I think so. Madam's observation in Tamil. Of course, you know it. Because the Kerala, yeah, I can very well understand Tamil. Yeah. The Kerala state government has invited the port to build the port without having the global tender. So we are discussing, to our information, subject to correction. It is as a part of the global tender. He has participated. Only single tender, yes, the state government has requested him, the company to come. But without tender, I think that is to be corrected or subject to correction. N.K. Premachandran ji, Speaker sir, please allow me to respond to him. He is a very knowledgeable member of the parliament. Very knowledgeable, but I'm sorry to say, we go through the process nowadays. When tender call is issued, if there is a single bidder, you don't do it. आपको तो सब नॉलेज हो सकती है, वो तो बिना नहीं नॉलेज के बोल रहे हैं ना। टेंडर ग्लोबल टेंडर इशू कर सकते हैं, मगर आखिर एक ही बिडर है तो कैंसल होता है बिड, उनको बुला करके हम नहीं देते। यही है विषय उधर। आपने क्यों दिया, वो बात है विषय। क्यों दिया? सभी मैडम रिप्लाई करें, आपने माइक नहीं दिया प्रिंसिपल। फंस गए। No problem. No problem. Are you saying Shri N.K. Premachandran, he be Eden ji? No problem. Are you saying for a single bidder? No. I've heard you. I heard you seated. I would like you to extend the same courtesy to me when I'm standing. टेंडर बुलाना, उसके बाद एक ही बिडर आना, मतलब हो गया खत्म स्टोरी, कैंसल ही करना पड़ेगा। उसके बाद टेंडर बुलाया, मगर मेरा जीजाजी सिर्फ एक निकला, उसके लिए उनकी टेंडर दे दिया। ये टेंडर प्रोसेस नहीं है जी, ये प्रोसेस नहीं है। सिस्टम इज फ्रॉम A to Z, calling to tender and end who takes the bid.
आप एंड तक प्रोसेस को फॉलो करो। मैंने शुरुआत में की, मगर बीच में तो एक ही बिडर निकला, इसलिए प्रोसेस को छोड़ दिया, उन्हीं को बुला बुला कर दिया। ये कहां की प्रोसेस है सर? And nobody misleads Mr. Eden. He be Eden. I have not misled. I'm telling you the truth which you're not able to contradict. So please, I'm not in the habit of misleading the House. I'll come back to this. So, 16 kgs of heroin, Delhi mein pakda gaya. On that also 6/11/2021, the case has gone to the NIA. இசிலியே நான் தமிழ்ல திருப்பி சொல்ல விரும்புறேன், இங்க பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஹெரோயினும் அதுக்கு சம்பந்தப்பட்ட அரெஸ்ட் எல்லாம் கூட இப்ப NIA டீல் பண்றாங்களே தவிர அது என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்டீங்க, அதுக்கு நான் தமிழ்ல உங்களுக்கு விவரமா பதில் சொல்ல விரும்பினேன், அதுதான் சொல்லிருக்கேங்க. I am sure many of you all have understood from the flow. I can understand. So, Honorable Speaker, sir. Indian Coast Guard seized narcotics to the tune of ₹3,000 Sorry. हाँ, दोबारा बोलो। माइक चालू करिए। Rupees 3,000 crores of the Minicoy Island in Lakshadweep in the Arabian Sea. Do you have the information? I don't have it readily, sir. On those, I don't have it. So, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் sorry, sir. Sorry. नहीं हो गया सर, अभी बंद कर दो सर, रिप्लाई पूरा होने दो। மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ये भी तमिल में Sorry, बोल sir. नहीं. रहा है। ओके, थोड़ा नहीं, 2 मिनट 5 मिनट बोलेंगे, पूरा करो। Sir, बैठो बैठो यार, बैठो हो गया अभी, बैठे यार, टाइम बहुत हो गया, अभी 7:30 हो गया, और क्या है? sir, therefore, the அவர் கேளுங்க ஐயா, என்ன கேட்டீங்கன்னு அப்படி हाँ, आप बोलते जाइए मैडम, आने से भी बहुत ज्यादा होता है। Sir, since you have allowed me to continue, Yes, continue. மன்னிக்கணுங்க, அவர் ஐயா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததா தெரியல. So, sir, माननीय स्पीकर सर, इसीलिए मैं जवाब बोलने की अनुमति इनको भी बोलने ठीक है सर, ठीक है, थैंक यू sir. Therefore, this bill, I appeal to the honorable members, is only to correct that error, to replace the ordinance, and obviously as soon as we do this, we'll have to also surely inform the court that we've done the correction and through legislature. So I would appeal to all the members, while the larger issues all of you all have spoken about will constitute a meaningful, very substantive debate, and I'm very thankful for that. To the limited extent of replacing this ordinance, I appeal to all the members to please be as one voice, help removing the error out of the law so that there is consistency. And I hope my answers on retrospective application is good enough, and therefore I request the speaker to help us pass this amendment bill. Thank you. बी मेहताब जी। So three major issues have been addressed by Honorable Minister of Finance. The first is relating to the ordinance, the explanation what she has given. In the initial stage, while attempting to discuss on this bill, amendment bill, I had specifically mentioned that this is a problem which the subcontinent, including Bangladesh, Sri Lanka, India, and Pakistan are facing. And it needs, after 75 years of our independence, it needs to be deliberated. But the question here is, what was replied, not during this debate,
but the debate, the discussion that we had relating to two other ordinances that was discussed in this House some days earlier, last week. And there the Honorable Minister of DOPT had specifically mentioned, it is all on record, sir, that why ordinance has been bought? Ordinance has been bought because there was some apprehension that the House may be washed out. Is this the reason why ordinance could be bought? With an apprehension that House may not function, House will be washed out, and that is the reason. And I have it is all on record. But in this aspect, of course, the ordinance has been bought in September. The judgment was, as you have just now mentioned, was made in June, and in between we had monsoon session. It is for the country to decide. I'm not insisting on that issue, but there are two other points which needs to be deliberated. One is, it is specifically mentioned relating to retrospective provision that is being factored into. In the beginning, I have stated we are in favor of the amendment that is made. We are not in favor of the retrospective method that is being injected here. Especially, as has been mentioned, 20 subclause 1, that is coming in the way. If the Solicitor General has bought in, has clarified, saying that it is not a substantive amendment, but a clarificatory amendment. In the absence of the clause, I would say, what the judgment said in Tripura High Court, it clearly mentioned, and I quote, until the appropriate legislative change occurs by amending section 27A of the NTPS Act appropriately, subclause 1 to 5 of clause 8A of section 2 of NTPS Act shall suffer effect of deletion, and bringing in subclause 1 to 5 of clause 8 of section 2 of NDPS Act in that place. It clearly says it will suffer the effect of deletion. When this is what you have also mentioned it in your statement of objects and reasons. And even this is the case, I have my doubts, sir. It will stand the scrutiny of the law. That is my point which I wanted to insist upon. We are I think most of us are in favor of the amendment that is being effected to relating to 27A. But relating to having make it retrospectively, that is the point of concern, that is the point of objection. Thank you, sir. Sorry, sir. Speaker, sir, that's one line I want to add. The retrospective effect is not for going backwards unendingly. It is going backwards to the point when the notification of this amended law came up on 1st May 2014 with an error. We have just gone back to that far and not beyond.